ஹாய் ஹலோ வணக்கங்க. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வெள்ளரி சாகுபடி பற்றி சொல்ல போகிறோம். நம்ம பூமி எப்போவுமே களிமண் பூமிங்க. அதனால் கட்டி இல்லாமல் நல்லா உழவு அடிச்சிருங்க. அப்போ தான் வெள்ளரி வேறு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். வெள்ளரி ஊனி 1 to 15 நாளுக்குள்ளே ஒரு களை எடுத்துருங்க. களை எடுத்து முடித்த பிறகு நம்ம 2வது தண்ணி பாய்க்கும்போது டிஏபி யூரியா கொஞ்சம் கொடுங்க. நம்ம செடி நல்லா வளர்ச்சி எடுக்கும். இல்லை பயோவில் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு கொடுக்கலாம். எப்போவுமே நம்ம இளம் மூட்டுக்கு தண்ணி கொஞ்சம் அளவாக தான் பாய்க்கணும். அளவுக்கு அதிகமாக பாய்ச்சின்னா உங்களுக்கு களைகள் அதிகமாக முளைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு களை எடுக்கிற செலவு அதிகமாகிடும். அதனால் களை எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அளவோடு தண்ணி பாயுங்க. நம்ம வெள்ளரிக்காய் விவசாயம் நம்ம எப்போவுமே பார் போட்டு தான் பாத்தி எடுத்து பாய்ப்போம். சொட்டு நீர் பாசனம் பாய்க்கிறதுனால என்ன பெனிஃபிட்டு, பார்னால் பாய்க்கிறதுனால என்ன பெனிஃபிட்டுன்னு உங்களுக்கு சொல்ல வரேன். பார் போட்டு பாய்ச்சிங்கன்னா உங்களுக்கு உப்பு தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் சமாளிக்கும். சொட்டு நீர் பாசனமாக இருந்தால் உப்பு தண்ணிக்கு அப்படியே ஒவ்வொரு மாதிரி பொங்கும். அதனால் வெள்ளரிக்கு ஒவ்வொரு மாதிரி பொங்குச்சுன்னா வெள்ளரி மூடு உடனே செத்துடும். அதனால் நாங்கள் எப்போவுமே பார் போட்டு தான் பாய்க்கோம். நம்ம தண்ணி உப்பு தண்ணி, அதனால் பரவாயில்லாமல் இருக்கும். அதனால் பார் போட்டு பாய்க்க இருந்தால் 5 அடிக்கு ஒரு பார் போட்டு பாய்க்கணும். சொட்டு நீர் பாசனம் போட்டிருந்தால் மூடாக்கு போட்டு பண்ணலாம். அதாவது பேப்பர் ஷீட்டு போட்டு பண்ணலாம். அதை தவிர்த்து பண்ணும்போது பெரிய நஷ்டம்தான் ஏற்படும். காஸ்ட் வைஸில் பார்க்கும்போது நீங்கள் பார் போட்டு பாய்க்கிறதா உங்களுக்கு காஸ்ட்டு மிச்சமாயிரும். டிராக்டரை வச்சு ஒரே நாளில் பார் போட்டுடலாம். அதனால் உங்களுக்கு டிராக்டரோட காஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு 1500 to 2000 வரைக்கும் தான் செலவாகும். நீங்கள் மல்டி ஷீட் விரித்தா உங்களுக்கு ஏக்கருக்கு 1,00,000 ரூபாயிலிருந்து 50,000 வரைக்கும் செலவாக வாய்ப்புள்ளது. நம்மளோட அனுபவத்தைப்படி ஈல்டு பார்த்தா வாய்க்கால் தண்ணி முறையில் தான் நமக்கு ஈல்டு அதிகமாக இருக்குது. சொட்டு நீர் பாசனங்களோட வெள்ளரிக்காய் நல்லா பெருசாக காய்க்கணும்னா பூ பருவம், அதாவது 40ஆவது நாள் தண்ணி நல்லா குளிர பாய்க்கணும். அப்படி பாய்ச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஈல்டு நல்லா பெருசாக இருக்கும். இப்போ 2வது களைக்கு ரெடி ஆகி கொண்டு இருக்கிறது. 2வது களை வச்சிட்டு இருக்காங்க அவங்களே. இது 1 to 25 days உள்ளது மட்டும்தான். லைக் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 25க்கு மேலே வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ, வணக்கம்.